பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கு நாம எடுத்து தியானிப்போம் என்று சொன்னால், மனுஷன் தேவனை அறிந்திருந்தும் அவன் இந்த தேவனை மகிமைப்படுத்தாமல் அவன் என்ன செய்கிறானா, இந்த மகிமையுள்ள தேவனை அவன் மகிமைப்படுத்தாது இந்த மகிமையை அவன் விக்கிரகங்களுக்கும், அதாவது இந்த அழிவில்லாத இந்த தேவனுடைய மகிமையை அவன் அழிந்து போகும் மனுஷனுக்கும், பறவைகளுக்கும், மிருகங்களுக்கும், ஊரும் பிராணிகளுக்கும் அவன் செலுத்தினபடியினாலே தேவன் என்ன செய்கிறார்? இவர்கள் தங்கள் சரீரத்தை அசுத்தத்துக்கு, அதாவது தங்கள் சரீரத்தையே இச்சைகளினால் நிரப்பி தேவன் அசுத்தத்துக்கு இந்த ஜனங்களை அவர் ஒப்பு கொடுத்தார். இவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக இவர்கள் மாற்றி, அதாவது பொய் பிரச்சாரம் பண்ணி, அதாவது சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கும்படி இவர்கள் ஜனங்களின் இருதயத்தை கெடுத்தார்கள். ஆக தேவன் என்ன செய்கிறார்? இவர்களை அருவருப்புக்கு, அதாவது ஆணோட ஆண் பெண்ணோட பெண் இணைய, ஆண் மற்றும் மிருகத்தோடு கூட இவர்கள் புணர்ச்சி வைக்க தேவன் அசுத்தத்துக்கு இவரே ஒப்பு கொடுத்தார். எப்படி என்றால், ஆண்கள் பெண்களை சுபாவப்படி அனுபவிக்காமல் ஆணோட ஆண் பெண்ணோட பெண் என்று அவலட்சணமான அருவருப்புக்குள்ளாக இவர்களை சிக்க வைத்தார். இந்த தப்பிதங்களுக்கு, இந்த தப்புக்கு, இந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை நாம் அறிவோம். வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் நரகத்துக்குள்ளாக தள்ளப்படுவார்கள், தேவனை விட்டு தூரப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் மேல் நியாய தீர்ப்பு உண்டாகிற பொழுது இவர்கள் கொடூரமான தண்டனைகளை அனுபவிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இவர்கள் தேவனை மறுதலித்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்தாதபடியினால், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை இவர்கள் கொடுக்காதபடினால், சிருஷ்டிகரை, அதாவது சகலத்தை படைத்தவரை இவர்கள் தொழுது கொள்ளாமல், அவரை புகழாமல், அவரை ஆராதிக்காமல், இவர்கள் படைக்கப்பட்ட தேவனால் படைக்கப்பட்ட சிலைகளையோ, இல்லை என்று சொன்னால் ஊரும் பிராணிகளையோ, மிருகங்களையோ, பறவைகளையோ, இவர்கள் மனுஷனையோ, இவர்கள் எல்லாம் மரித்து போகக்கூடியதா, இப்படி அழிந்து போகக்கூடிய, ஒளிந்து போகக்கூடிய இவைகளை தேவனுக்கு சமமாக வைத்து இவர்கள் தொழுது கொண்டபடினாலே, வணங்கினபடினாலே தேவன் இப்படிப்பட்ட அசுத்தத்துக்கும் அசிங்கத்துக்கும் இவர்களுடைய பெண்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களையும் தேவன் அருவருப்புக்கு ஒப்பு கொடுத்தாராம். அவர்களுக்குள்ளாக இந்த அருவருப்பின் ஆவியை அவர் கட்டவிழ்க்கிறார். பிரியமானவர்களை, தேவனை நாம் தொழுது கொள்ளாதிருக்கிற பொழுது, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் செலுத்தாதிருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? அந்த குடும்பத்திற்குள் விபச்சாரம் வருகிறது. இந்த குடும்பத்திற்குள் வேசித்தனம் உள்ளே நுழைகிறது. பிள்ளைகள் தலைமுறையாக இப்படிப்பட்ட சந்ததிகள் அருவருப்புக்குள்ளாக இருப்பதை நம்மால் காண முடியும். காரணம் என்ன? இவர்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் இருப்பதே. பிரியமானவர்களை, ஒன்றை நாம் ஆழமாக இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களை, படைக்கப்பட்ட சிருஷ்டிகளை அல்ல, சிருஷ்டிகரை நாம் தொழுது கொள்ள வேண்டுமா? அண்ட சராசத்தையும் படைத்து உண்டாக்கி உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது நாம் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயங்களை திருப்புங்கள், தேவனுக்கு நேராக திருப்புங்கள். ஆக நீங்கள் விக்கிரகங்களுக்கு நேராக அல்ல, படைக்கப்பட்ட மிருகங்களுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, பறவைகளுக்கு ஒப்பாக தேவனை நீங்கள் காண முடியாது. அழிந்து போகக்கூடிய மனுஷனை நீங்கள் தெய்வமாக மாற்ற முடியாது. அவன் தேவனால் படைக்கப்பட்டவன், கடவுளால் உண்டாக்கப்பட்டவன். அவனை நீங்கள் வணங்குகிற பொழுது, இப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாகவே வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், தேவனே அவர்களை அசுத்தத்துக்கும் அருவருப்புக்கும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. ஆக சிருஷ்டியை நாம் தேட வேண்டும், நம்மை படைத்தவரை நாம் தேட வேண்டும், நம்மை உண்டாக்கினவரை நாம் தேட வேண்டும். நாம் அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பங்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நடக்கும் என்று சொன்னார், உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட அசுத்தங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார்,
ஏன் இந்த நாட்களில் அநேக இடங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆணோட ஆண் திருமணம் பண்ணி கொள்ளுகிறார்கள், பெண்ணோட பெண் அவலட்சணமான காரியம், மிருகங்களோடு கூட புணர்ச்சி வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்களாக வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு முன்பதாக இருந்தவர்கள் தள்ளப்பட்டவர்களாக, அருவருப்பான சிந்தைகளை பிசாசானவன் அவர்களுக்கு கொடுக்க தேவன் அனுமதி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களிடத்தில் தேவன் தன்னை விலக்கிக் கொள்ளுகிறார். ஆக அசுத்தமான பிசாசுகள், அருவருப்பான கிரியைகள் அவர்களுக்குள்ளாக வந்து அவர்களை முழுவதுமாக அது ஆண்டு கொண்டு அவர்களை நரகத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக அது இழுத்துச் செல்லுகிறது. அந்த அந்தகாரத்துக்குள்ளாக அவர்கள் வாழ்க்கையை, சந்ததிகளையே அது இழுத்துச் செல்லுகிறதை நம்மால் காண முடிகிறது. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் ஒருவருக்கே கனத்தை செலுத்துங்கள். அவரே துதிக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது, பிதாவாகிய தேவனை நீங்கள் உயர்த்தி பாடுகிற பொழுது, அவரையே தெய்வமாக கொண்டு அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுகிற பொழுது, நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை என் தேவன் சமாதானத்திற்குள்ளாக அவர் வழி நடத்துவார். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.